இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போது ஒரு வாய்ப்பு எனக்கு ராஜபாளையமில் புத்தூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜீவ சமாதி பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அதில் ஏற்பட்ட அனுபவங்கள் ரொம்ப அளப்பரியதாகவும் ஆன்மாக்கே ஆனந்தமாக இருந்துச்சு. அதை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதை விட அவங்க நம்மளை ரிசீவ் பண்ண விதம், நம்மளை அவங்க அரவணைச்சிக்கிட்ட விதம், நம்மக்கிட்ட அவங்க அந்த அருள் சக்தியை வழங்கிய விதமெல்லாம் வார்த்தையில் விவரிக்க முடியாததாக இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சது, இங்கே எல்லாமே இயல்பாக கிடைக்கிது. நாம் எப்போ தயாராகிறோமோ, நம்ம எப்போ புரிஞ்சுக்க பக்குவம் கிடைக்குதோ அப்போ தான் அதோடய அருமையை புரிஞ்சிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குழந்த வளர்ந்து பெருசாகி டீனேஜ்லாம் அம்மாவை ரொம்ப படுத்துவாங்க. அப்புறமா மேரேஜ் ஆகி அவங்க அப்பா அம்மா ஆகும்போது தான் அவங்க அப்பா அம்மாவோடைய அருமை, நம்மளை வளர்த்த இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, இவ்வளோ இவ்வளோ நமக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களான்னு புரியும் இல்லையா. அது வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சில பேர் அதை புரிஞ்சுக்கிறதே இல்லைங்கிறது உண்மை. அதுக்கோசரம் அவ்வளோ வயசு ஆனதான் புரிஞ்சுக்கணுமாங்கிறது தான் இங்கே ஒவ்வொரு அம்மா அப்பாவும் புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க. சில குழந்தைங்க ஏற்றுக்குது, சில குழந்தைங்க இல்லை நான் பட்டு தான் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துடுறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் முழுசாக என்ன உணர்ந்து முடிஞ்சிச்சுன்னா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னவோ அதை தாண்டி யாரும் உங்களை மாற்றவும் முடியாது, நீங்கள் யாரையும் மாற்ற விடவும் மாட்டீங்கிறது தான் உண்மை. நீங்கள் ஒரு இந்த பூமியில் பிறந்து ஒரு நெசவு தொழில் செஞ்சு ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் பிராப்தம் எடுத்து இங்கே வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொழில் நடத்துகிறதுல நாம் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா பயங்கரமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க கூடயே வாழ்ந்ததுனால நம்மளும் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறதோ, இல்லை சுற்றி உள்ளவங்களாம் அந்த டேலண்ட் உனக்கு இருக்குங்கிறத என்கரேஜ் பண்ணி அதுக்குள்ளே டேலண்ட் தள்ளும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த செயல் நடக்கவே நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ விருப்பம் இருந்தாலும், எவ்வளோ மெனக்கெட்டாலும், என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாலும் நடக்க மாட்டேங்குது. அப்போது இங்கே சரியான தொழில் எது, சரியான வாழ்க்கை எது, சரியான பாதை எது, சரியான ஒரு பழக்க வழக்கங்கள்லேருந்து குறிக்கோள்லேருந்து எல்லாமே, வாழ்க்கை, திருமணம், படிப்பு எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸு. ஆனால் அதை சரியாக கண்டுபிடிக்கிற நோக்கத்தில் தான் நம்ம தவறிடுறோம். இதுக்கு தான் தன்னை அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தன்னை அறிதல் முடிஞ்சதான் இதெல்லாம் கற்றுக்க முடியுமா, மற்றவங்களாம் வாழவே இல்லையா அப்படின்னு கேட்டால், அவங்க அந்த உள்ளுணர்வையும் அந்த மனசையும் அந்த உடலையும் சமமாக பக்குவப்படுத்தும் போதே இங்கே தன்னை உணர்தல் ஞானம் நிகழ்ந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவோ ஏதோ தெரிஞ்சுட்டு போயிருக்காது. அவங்க ஒரு எளிமையாக மனிதராக வாழ்ந்து இந்த பூமியில் விட்டு போயிருப்பாங்க. இப்போ தான் நம்ம பெருசாக இந்த தன்னை உணர்தல் பற்றியோ என்லைட்மெண்ட் பற்றியோ இல்லை ஞானத்தை பற்றியோ பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த ப்ரெஷர் சுகர்லாம் வந்தால் ரொம்ப கேஷுவல் நோய் மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த ஞானத்தையும் வியாபார பொருளாக ஆக்கினதுனால, அதை ஒரு பிஸ்னஸ் ஆக்கிறதுனால, அதை ஒப்பீடு பண்ணி இங்கே பெருசு அங்கே சிறுசுங்கிறத சொல்லுறதுனால, இதில் என்னோடய குரு பெருசு உன்னோட குரு பெருசு, இங்கே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இங்கே எளிமையாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு பாகுபாடு வந்ததுனால தான் இந்த முரண்பாடு ஏற்பட்டதுன்னு தோணுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் சொல்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் இயல்பாக நடக்கிற விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை அதோட முரண்படாமல் அந்த மனசை ரணப்படுத்தாமல் அது கூட சண்டை பிடிச்சி இப்படி தான் வாழ்வேன்னு அதாவது எதிர்க்கு நின்று போராடாமல், நீங்கள் மற்றவங்க கூட போராடுறது நீங்கள் யாரையோ ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாருக்கோ வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பணையம் வைக்கிறீங்க. இதுதான் இங்கே விஷயம். அதனால தான் இங்கே தன்னை அறிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது.